உங்க அப்பாவும் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. என்ன விட்டார். நீ எல்லாம் ஒரு மனுஷன். சீ, மனிதாபிமானம் ஒண்ணு இருக்கா உனக்கு? ஈவு, இரக்கம், கருணை இந்த மாதிரி ஏதாவது இருக்கா உனக்கு? நாமெல்லாம் டிஸ்கவரி சேனல்ல பார்த்திருப்போம். ஒரு புலி மான வேட்டையாடும். அந்த விஷுவல பார்க்குற ஒவ்வொரு மனுஷனும் அந்த மான் தப்பிச்சுக்கணும்னு கடவுளை வேண்டிக்குவாங்க. மான் தப்பிச்ச உடனே சந்தோஷத்துல கை தட்டி டிவியை ஆஃப் பண்ணிட்டு கோழி அறுத்து குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு கோழி மேலேயோ மான் மேலேயோ இறக்கம் இல்லை, அந்த புலி மேல கோபம். புலியை எதுவும் புடுங்க முடியாம கருணை இறக்கம்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. மனுஷங்கிறதுனால அதுக்கு மனிதாபிமானம் பேர் வச்சிருக்கோம். சல், வீட்டுக்கு போலாம் வா. உங்க அப்பா அங்க அழுதுகிட்டு இருப்பாரு. எண்ட் ஆஃப் தி ஷோ நான் சொல்றது ஒண்ணுதான். ஐ லவ் யூ. अब कहां जाएंगे बितू? டேய், உன்னால இப்ப எப்படி தப்பிக்க முடியும்? சார், நீங்க ஊன்னு சொல்லுங்க சார். இவனை இங்கே சுட்டு பொசுக்கிடுறேன். அப்படி இஷ்டம் போல சுட்டுட்டா உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்காது சார். நீங்க எல்லாம் மனுஷங்க தானே, மனிதாபிமானம் இல்ல? பாவம் புண்ணியம் பார்க்க மாட்டீங்க, அப்படித்தானே? இவங்கிட்ட என்ன சார் பேச்சு? சார் ஊன்னு சொல்லுங்க சார், இங்கே போட்டுறேன். இங்க பரத் யாருமா? நான் தான். உங்க அம்மா கோயிலுக்கு போனாங்கல்ல, அவங்க என்ன வீட்டுக்கு போல, என்கிட்ட தான் இருக்காங்க. நான் போனாதான் அவங்க வருவாங்க. ப்ளீஸ் 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 இரிட்டேட் ஆகாதீங்க. நம்ம எல்லாருக்கும் ஃபேமிலிஸ் இருக்கு, சென்டிமெண்ட்ஸ் இருக்கு, எல்லாரும் படிச்சிருக்கோம். கூலா இருக்கணும். நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்ட் இல்ல சார். தயவு செஞ்சு என்னை எதிரியா பார்க்காதீங்க. ஹாப்பி ராஸ்கல். சார், இத்தனை போலீஸ்க்கு நடுவில் உங்களை ஒன்று கேட்குறேன் சார். உங்க பொண்ணை நான் உண்மையிலேயே லவ் பண்றேன். அவள் மேல உயிரியே வச்சிருக்கேன். அவளுக்காக எதை வேணாலும் செய்வேன். அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? எல்லாத்தையும் விட்டுறேன். அது மட்டும் நடக்காது. அப்போ உங்க கனவுக்காக எதுவும் பண்ண மாட்டீங்க. சித்ரா, நான் உனக்கு வேணுமா வேணாமா? I hate you. மறுபடியும் சொல்லு. I hate you. அப்ப என் வேலையை நான் பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. சார், இப்ப சொல்றேன், மாஃபியாவை லீகல் ஆக்குவேன். நீங்களும் உங்க சிஸ்டமும் டச் பண்ண முடியாத ரேஞ்சுக்கு போவேன். அப்ப வந்து சித்ராவை தூக்கிட்டு போறேன். இஷ்டம் இருந்தாலும் இல்லைனாலும். அவனை பத்தி நினைச்சாலே பயமாயிருக்கு. போலீஸ் கூட அவனை ஒன்றும் பண்ண முடியல. எனக்கு ஒன்றும் புரியல. எலெக்ஷன்ல நிக்கணுமா வேணாமா? நீ தான் நிக்க போற. எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்துக்க, ஒரு ஓட்டு விடக்கூடாது. மொத்தம் மும்பையை வாங்கிடு. இந்த தடவையும் மேயர் நீதான். புரிஞ்சுதா? அவங்க கிட்ட பணம் இருக்கு, நம்ம கிட்ட பணம் இல்லை. எப்படி 2 நாள்ல எலெக்ஷன்? என்ன பண்ண போற? அவங்களுக்கு பணம் எங்க இருந்து வருது? டெல்லியில இருந்து வருது. எப்போ வருது? நாளை காலையில. யார்கிட்ட வரும்? மேயருக்கு நம்பிக்கையானவங்க 10 பேர், அவங்க கிட்ட தான் வரும். அவங்க தான் பிரிச்சு கொடுப்பாங்க. அவங்க பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க மேல ரெய்டு நடக்கும். இன்கம் டாக்ஸ். चला चला साला घेर के अब मिटा मिटा सब जोर से चला चला साला घेर के अब मिटा मिटा सब जोर से
சில மர்ம நபர்கள் பிரபலங்களின் வீடுகளில் ஃபேக் ஐடி ரைட் நடத்தியுள்ளனர். இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் என்று கூறி பிரபலங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அவை அனைத்தும் கருப்பு பணம் என்பதால் எவரும் புகார் தெரிவிக்கவில்லை. தோராயமாக அந்த பணம் 100 கோடியிலிருந்து 200 கோடி வரை இருக்கலாம் என்பது தகவல். இந்த கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அவனால் தான் இந்த மாதிரி பிளான் எல்லாம் போட முடியும். இந்த மாதிரி கிரிமினல் ஐடியாஸ் மும்பைல இவனுக்கு தவிர வேற யாருக்கும் வராது. நம்ம தலையெழுத்து தாராவில ஒரு பெரிய ஹீரோ. இவன் நினைக்கிற மாதிரி லாலு மட்டும் மேயர் ஆயிட்டா மும்பை உருப்படாது. அவன் பக்கத்திலே நெருங்க முடியாது. அரே கோடி கோடியா யாரு ரைட் நடக்குதுன்னு எனக்கு சொல்லணும்ல. ஏன் என்ன செய்ய சொல்லுதியா? போன் அப்படின்ட்டானுவ, கதவை மூடிட்டானுவ, உங்க பணத்தோட சேர்ந்து எங்க பணத்தையும் கொண்டு போயிட்டானுவ. ரைடுக்கு வந்தவன பார்த்தா தெரியாது ஒரிஜினலா டூப்பானு. என்ன சார் பேசுறீங்க? ஒருத்தர் நான் கன் எடுத்து டேபிள் மேல வைக்கிறான். இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் கூட கன்னு கொடுக்குறாங்கன்னு நினைச்சிட்டோம். நானும் கூட்டம். பவர்ல இருந்து கூட மேயர் பதவியை காப்பாத்திக்க முடியாம போயிடுச்சு. மனம் போகுது. இப்படி அவனை வளர விட்டா சூர்யா பயங்கர பேரு மும்பைல டபுள் ட்ரிபிள் ஆயிடும். மும்பை நம்ம கையை விட்டே போயிடும். அவனை தடுக்கணும். நீ தெரிஞ்சே தப்பு பண்ற சித்ரா. அவன் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறப்போ நீ அவனை லவ் பண்ண. இப்ப அவன் நிஜமாவே லவ் பண்றப்போ நீ வேணான்ற. அதெல்லாம் ஒரு லவ்வா? அவன் ரியல் லவ்னு எனக்கே புரியுது. உனக்கே ஏன் புரிய மாட்டேங்குது? அப்படி சொல்லு அவளுக்கு. உனக்கு இருக்கிற அறிவு அவளுக்கு இருந்திருந்தா இந்நேரம் 4 பிள்ளைங்களை பெற்றிருப்போம். மனுஷங்களை மிருகம் மாதிரி கொல்றவங்களை யார் லவ் பண்ணுவா? உயிரோட அருமை தெரிஞ்சாதானே. மனுஷங்க உயிர், அதோட அருமை எனக்கு தெரியாது. என்னது? ஃபிஷ், டூனா ஃபிஷ். இந்த பூமியில 600 கோடி மனுஷங்க இருக்காங்க. அதுல பாதி பேர் தினமும் கடல்ல இருந்து மீனை பிடிச்சி சாப்பிடுறாங்க. வேக வச்சு வறுத்தெடுத்து குழம்பு வச்சு மசாலாங்கிறாங்க, ஃப்ரைங்கிறாங்க. நீ என்னடானா டியூனா ஃபிஷ்ங்கிற. காலங்காலமா நீங்க கோடிக்கணக்கான மீனை சாப்பிட்றதுக்காக சாவடிச்சா அது பெரிய மேட்டரே இல்ல. எப்பயாவது ஒரு மீன் ஒரு மனுஷனை முழுங்கிட்டா அதை பெரிய மேட்டர் ஆக்கிடுவீங்கல்ல. ஒரு சின்ன சொரா எவனையாவது பீச்சில் கொஞ்சமா கடிச்சா போதும், உலகத்துல இருக்கிற எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டுருவீங்க. ஜாஸ் 1, 2, 3ன்னு உடனே சினிமா எடுத்துருவீங்களே. உங்களது மட்டும்தான் உயிரா? அதுங்களது இல்லையா? மூஞ்சி மோரையும் பாரு. லவ் பண்ணலான்னு வந்து அட்வைஸ் பண்றான். என்ன சாவடிக்கிறதுக்கு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன இன்னொரு ஜென்மம் இருந்தா மனுஷனா மட்டும் பிறக்க மாட்டேன். சாவடிக்கிறானுங்க. இதான் என் கடைசி ஜென்மம். மறுபடியும் கிடைக்க மாட்டேன். என் கூட வந்துரு. எப்படி வர முடியும்? இப்படி டெய்லி கொலை பண்ணனோட எப்படி வர முடியும்? ஏன் மிருக மாதிரி நடந்துக்கிற? அப்பப்ப டெரரிஸ்ட் பாம்பு வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஐடென்டிட்டிக்காக. அப்பப்ப விநாயகர் பால் குடிச்சுக்கிட்டு இருப்பாரு. நானும் இருக்கேன்னு. அதே விநாயகர் தினமும் பாலை குடிச்சா இங்க எவனும் ஊத்த மாட்டான். இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். குடிடா, நல்லா குடி. என்னைய கொன்னுட்டு என் ரத்தத்தை குடிச்சிரு. என்னை விட்டுட்டு போகாத. அப்படி விட்டுட்டு போனீன்னா இன்னும் டேஞ்சர் ஆயிடுவேன். எப்படியோ போ, எப்படியோ கேட்டு நாசமா போ. நீயும் உங்க அப்பனை சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்றீங்கடி. மூஞ்சி மோரையும் பாரு. பிசினஸை இம்ப்ரூவ் பண்ணணும்.
சூர்யா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் ஆபீஸ் இப்ப இந்த மும்பைல இருக்கு. இதோட பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் இந்தியால இருக்கணும். சிட்டி, டவுன், மெயின் ஏரியான்னு ஒண்ணு விடாம இந்தியால எல்லா இடத்துலயும் நம்ம ஆபீஸ் இருக்கணும். அந்த பிரான்ச்ல வேலை செய்யறதுக்கு ஸ்டாஃபா 50 பேர் எனக்கு வேணும். அந்த ஸ்டாஃப் யாருன்னா லோக்கல் ரவுடிஸ். இந்த ரவுடிங்க எல்லாம் அரசியல்வாதிங்க கிட்ட அடிமையா கிடப்பானுங்க. எவனும் அவங்களுக்கு மாச சம்பளம் கொடுக்க மாட்டான். ஆனா நாம அவங்களுக்கு ஃபிக்ஸ்டு சேலரி கொடுப்போம். 50 लाख क्यों? ஜஸ்ட் இமேஜின் 50 பேர் ஒன்னா நடந்து வந்தா எப்படி இருக்கும்? அதே 50 பேர் கையில துப்பாக்கியோட ஒன்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு. ஒரு சிட்டியை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு 50 பேர் போதும். ஊர்ல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனையில இருந்து நாட்டுல நடக்கிற பெரிய பெரிய பிரச்சனை வரைக்கும் எல்லா செட்டில்மெண்ட்டும் நம்ம ஆபீஸ்ல தான் நடக்கணும். அவங்க எல்லாருக்கும் சேலரி எப்படி தருவ? பணம் எங்க இருக்கு? அவங்க சேலரி அவங்களே சம்பாதிச்சுக்குவாங்க. செட்டில்மெண்ட் பண்ற ஒவ்வொருத்தனும், அது சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும், அதுல வர்ற பணத்துல 2% சூர்யா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸுக்கு கொடுக்கணும். ₹1,00,000 சம்பாதிக்கிறவனுக்கு அதுல இருந்து ₹2,000 கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல. அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் நாம பாத்துக்குவோம். சின்னவங்க ஓகே, பெரிய ஆளுங்க கொடுப்பாங்களா? கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு இது பிசினஸ் ப்ரொபோசல் இல்ல. இட்ஸ் an order. பிசினஸ் பண்ற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஆபீஸ் இருக்கும். அந்த ஆபீஸ்ல டேபிள் இருக்கும். அந்த டேபிள்ல நம்ம கன்னை வைக்கணும். இந்தியால இருக்கிற ஒவ்வொரு ஆபீஸ் டேபிள்லயும் நம்ம கன்ஸ் இருக்கணும். Guns don't need agreements. கட்டியே தீரணும். எவன் எந்த கான்ட்ராக்ட் எடுத்தாலும், எந்த ஃபண்ட் ரிலீஸ் ஆனாலும் நமக்கு 2% கட்டியே தீரணும். சர்வீஸ் டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் மாதிரி இந்த சூர்யா டாக்ஸ் ஜனங்களுக்கு பழக்கமாயிடணும். I want all the gangsters and rowdies under one roof. எவனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம கிட்ட தான் வரணும். அவன் கஷ்டத்தை நாம தான் தீக்கணும். பப்ளிக் கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இந்தியால இருக்கிற அரசியல்வாதி, பணக்காரங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு பயம் வரணும். அந்த பயத்தோட பேரு சூர்யாபாய். சூர்யாபாய்னா நான் இல்ல, இட்ஸ் அ பிராண்ட். चल